இது ஒன்றோ விவாக திருமண ஐக்கியம். ஆகவே இந்த குகைக்கு என்ன பெயர்? இரட்டை குகை, ஐக்கியத்தின் குகை. ஒரு அருமையான கிறிஸ்தவ பூச்சி, நட்டுவக்காளி என்று சொல்லப்படும் தேள். பிசாசு எங்களை அட்டாக் பண்ணிட்டான். பிசாசு பேமெண்ட்ல ஓரத்தில் உட்காந்து பீடி அடிச்சுக்கிட்டு இருக்கிறது பாக்க, நான் அந்த பக்கம் வரலையே அப்படிங்கும். சில பேருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எவ்வளவு மோசம்னா, பேய்க்கு கூட அதுக்குள்ள நம்ம ஏண்டா போக வேண்டும். முதலாவது குகை பயத்தின் குகை, இரண்டாவது குகை ஐக்கியத்தின் இரட்டை குகை. இரண்டாவது குகை ஆதியாகமம் 23ஆம் அதிகாரத்திலே இருக்கிறது. 17ஆம் 18ஆம் வசனங்களை வாசிக்க போகிறோம். பின்னணி என்னவென்றால், ஆபிரகாமின் மனைவி சாராள் மரித்து விட்டார். ஆபிரகாமுக்கு தேவைப்படுகிறது தன்னுடைய மனைவியை அடக்கம் செய்ய. 17, 18 இந்த பிரகாரம் மம்ரேக்கு எதிரே மக்பேலாவில் உள்ள எப்பேரோனுடைய நிலமாகிய அந்த பூமியும் அதில் உள்ள குகையும் நிலத்தின் எல்லை எங்கும் சூழ்ந்திருக்கிற மரங்கள் அடங்கலும் அவனுடைய ஊர் வாசலுக்குள் பிரவேசிக்கும் ஏத்தின் புத்திரர் எல்லாரும் அறிய ஆபிரகாமுக்கு சொந்தமாக உறுதிப்படுத்தப்பட்டது. இஸ்ரவேல் என்பது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த தேசம் அல்லவா? ஆபிரகாமுக்கு முன்னே அங்கு வாழ்ந்தவர்கள் வித்தியாசமான கானானிய இனத்தினர்கள். அவர்களில் இந்த மம்ரே என்ற அந்த பிரதேசத்தில் வாழ்ந்த கானானியர்களுடைய பெயர் ஏத்தியர்கள். உங்களுக்கு தெரியுமா, ஆபிரகாம் அவர்களை துரத்தி அடித்து விட்டு அந்த இடத்தை கைப்பற்றவில்லை, பணம் கொடுத்து நிலம் வாங்குகிறார். ஆபிரகாம் முதல் பணம் கொடுத்து வாங்கின நிலம் ஒரு குகை. எத்தனை பேர் ஆபிரகாமுடைய அந்த கல்லறைக்கு என்னோட வந்திருக்கிறீர்கள்? கையை தூக்கி காட்டுங்க. அம்மா, நீங்க வந்திருக்கீங்க. இப்போ அந்த குகையின் பெயர் என்ன? மக்பெலா. தமிழிலே மக்பெலா. மக்பெலா என்றால் என்ன? மக் என்றால் குகை, பெலா அல்லது ஃபெலா என்றால் இரட்டை. என்னவென்றால், தனது மனைவியை அடக்கம் செய்ய ஆபிரகாம் தெரிந்தெடுத்த அந்த குகையை என்றைக்காவது நான் இறக்கும் பொழுது இவள் பக்கத்திலே என்னையும் அடக்கம் செய்ய வேண்டும். இப்போ அந்த பிரதேசத்தை பற்றி எனக்கு தெரியும். அங்கு இதை விட இலகுவாய் குறைந்த விலையிலே வாங்கக்கூடிய நிறைய குகைகள் அந்த காலத்தில் இருந்தன. ஆனால் இந்த குகையை அவர் தெரிவு செய்தது எதற்கென்றால், நான் இறந்த பின்பும் என் மனைவியின் பக்கத்திலே நான் அடக்கம் செய்யப்பட வேண்டும். கிறிஸ்தவர்கள் திருமணம் செய்யும் பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், மரணம் நம்மை பிரிக்கும் வரை என்று. ஆனால் ஆபிரகாமனுடைய விவாக உடன்படிக்கை நம்பிக்கை என்னவென்றால், நான் இறந்த பிறகும் என் மனைவியின் பக்கத்திலே நான் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். இன்று போங்கள் இஸ்ரவேலுக்கு ஆபிரகாம் சாரால் 2 பேருடைய கல்லறைகளும் பக்கத்திலே அதே இடத்துல இன்றைக்கும் இருக்கின்றன. இது ஒன்றோ விவாக திருமண ஐக்கியம். ஆகவே இந்த குகைக்கு என்ன பெயர்? இரட்டை குகை, ஐக்கியத்தின் குகை. ஆகவே நம் கிறிஸ்தவர்கள், நமக்கு இப்படி ஒரு குகை இருக்க வேண்டும். குடும்பங்கள் ஐக்கியமாய் இருக்க வேண்டும். சில பேரோட ஆண்டவர் பேசுகிறார், குடும்பங்களோடு ஐக்கியமாய் இருங்கள். இப்போ சில குடும்பங்களிலே, எல்லா குடும்பங்களிலேயும் 1, 2 அல்லது 3 இருக்கும். சண்டை பிடிக்காம அதுகளுக்கு இருக்கவே இல்லாது. நீங்க எவ்வளவு சமாதானமானாலும் நின்றா குத்தம், உட்கார்ந்தா குத்தம், படுத்தா குத்தம், சாப்பாடு பரிமாறுனா குத்தம், பரிமாறாட்டி குத்தம். இப்படிப்பட்ட பயங்கர ஜந்துக்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், கவனமாயிருங்கள். பிரிந்து இருக்க வேண்டாம். கை அளவு தூரத்திலே வைத்துக் கொள்ளுங்கள், துரத்தி அடிக்காதீர்கள், வைத்துக் கொள்ளுங்கள். சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு கேக்குது. நீ சொல்லுவ, உனக்கு தெரியாதே அந்த ஆளை பத்தி, அது அங்க கடல் கடந்து இருந்துகிட்டே நம்மளை சீரழிக்குது, கடல் கடந்து இருந்துகிட்டே நம்மளை சீரழிக்குது அப்படின்னு சில பேர் நினைக்கிறது எனக்கு கேக்குதுவா. இப்போ ஐக்கியமாய் இருப்பதுதான் மக்பெலா என்ற குகையின் அர்த்தம். குடும்பங்களை விடுவோமே, சபையிலையும் அப்படித்தானேயா? எல்லா சபைகளிலும் இந்த மாதிரி பூச்சிகள் உண்டு. என்ன மாதிரி பூச்சி தெரியுமா? அந்த பூரானுக்கு இருக்குமே நீட்டமா 2 கோட்டுக்கு ஒரு அருமையான கிறிஸ்தவ பூச்சி, நட்டுவக்காளி என்று சொல்லப்படும் தேள்.
நட்டுவக்காளி அல்லது தேளுக்கு 2 கை இருக்கு, இப்படி கட்டி பிடிக்கும். பிரேஸ் தி லார்ட், பிரேஸ் தி லார்ட் சொல்லிக்கிட்டே வாளால டாய்ன்னு கொடுத்துரும். இவருக்கு தெரியாது எது என்ன பட்டுச்சு. இப்போ இவருக்கு தெரியாது தானே என்ன தலையில கொட்டுச்சின்னு. அதனால பாருங்க, நாங்க எவ்வளவு ஐக்கியமா இருக்கிறோம், ஆனா பிசாசு எங்களை அட்டாக் பண்ணிட்டான். பிசாசு பேமெண்ட்ல ஓரத்துல உட்காந்து பீடி அடிச்சுக்கிட்டு இருக்கிறது பாருங்க. நான் அந்த பக்கம் வரலையே அப்படிங்கும். சில பேருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எவ்வளவு மோசம்னா, பேய்க்கு கூட அதுக்குள்ள நம்ம ஏண்டா போவோம். நீங்கள் யாராவது சொன்னீர்கள், பாஸ்டர் எங்களோட குடும்பத்தில் நாங்கள் நல்லா இருக்கிறோம் பாஸ்டர் அப்படி நீங்கள் சொன்னால், நீங்கள் எவ்வளவு கேவலமான கிறிஸ்தவம்னு சொன்னால், ஆக கேவலமான பேய்க்கு கூட அங்கே வர்றதுக்கு விருப்பம் இல்லை. அப்போ இந்த கிறிஸ்தவர்களில் இந்த தேள் கிறிஸ்தவர்கள் உண்டு. அது கடந்த வாரம் எறும்பை பற்றி பேசினேன். அந்த எறும்புகளிலே ஒரு சின்ன எறும்பு இருக்குது, அது எங்கே வருது எங்கே போகுதுன்னு தெரியாது, ஆனால் அடிச்சுட்டு போயிடும். நேற்று எனக்கு அந்த அட்டாக் வந்துச்சு. நேற்று அங்கே கலகால போய் படியில் இறங்கி கொஞ்சம் நின்று பேசினேன், அடி ஒரு சொட்டன்னு பட்டுச்சு அந்த காலுக்கு. இந்த மாதிரி மறைந்திருந்தே தாக்கும் கிறிஸ்தவ விசுவாசிகள் உண்டு. என்ன செய்ய? மேக்வெலா டபுள் குகை ஐக்கியமாய் இருக்க வேண்டும். முதலாவது குகை பயத்தின் குகை, இரண்டாவது குகை ஐக்கியத்தின் இரட்டை குகை. மூன்றாவது ஒரு குகை இருக்கிறது. யோசுவா 10ஆம் அதிகாரத்துக்கு கொஞ்சம் போவோம்.